ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபேமஸான ஜென் மாஸ்டர், அதாவது ஞானி இருப்பார். அவர் வந்து இந்த ஆத்தோரமாக வந்து ஒரு ஆசிரமத்தில் இருப்பார். அவரை தேடி நிறைய பக்கத்து ஊர்லேருந்துலாம் வருவாங்க. அப்படி வந்து அன்னைக்கு பக்கத்து ஊர்லேருந்து போட்டில் வந்து அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு. வந்து இறங்கிட்டு, ஐயா எனக்கு பிஸ்னஸில் பெரிய ஒரு டென்ஷனு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, மனசு மைண்டு வேலை செய்யவே மாட்டேங்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மைண்டு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் இது தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த ஜென் மாஸ்டர் சிரிப்பார். நீ வந்தியே போட்டு, அது இப்போ தான் கிளம்புது, அந்த இடத்துலேருந்து எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு ஒரு பாத்திரத்தை கொடுப்பாரு. இவர் போய் அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வருவார். பார்த்தா ஒரு மாதிரி மடியாக இருக்கும், ஏன்னா அந்த போட் இப்போ தான் போயிருக்கு இல்லையா. கீழே ஊற்றிடுவார். எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு தெளிவான தண்ணி வேணும், கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுத்துகிட்டு வான்னுவார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் திரும்ப தண்ணி கொண்டு வருவார். அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி கலங்கலாக இருக்கும், ஆனால் ரொம்ப மடியாக இருக்காது, ரொம்ப தெளிவாகவும் இருக்காது. திரும்ப கொட்டிடுவார். எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், எனக்கு தெளிவான தண்ணி வேணும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுத்துகிட்டு வான்னுவார். ஒரு திரும்ப வெயிட் பண்ணுவார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் எடுத்துகிட்டு வந்தால் தண்ணி அப்படியே பளபளன்னு நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ஜென் மாஸ்டர் சொல்வார், இந்த தண்ணி மாதிரி தான் நம்ம மனசும், அந்த போட் மாதிரி தான் உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸும். எப்பயுமே ஒரு சலசலப்பு ஏற்படும் போது மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் உன்னால் எதுவுமே யோசிக்க முடியாது. எப்படி நீ வெயிட் பண்ணியோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போதும் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்தீனாக்கா உன்னோட மைண்டும் காம் ஆகும். ஸோ லைஃப்பில் வந்து சில வாட்டி